வந்த மனைவி என்பது. இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சந்தோஷமே, ஒரு வானம் நிலவும் பிரிந்து வாழுமா? ஏழு ஜென்ம வந்த மனைவி என்பது. இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? வெத்திலையில் பாக்கு வச்சு 10 பேரை சாட்சி வச்சு, தித்திக்கிற ஆசைக்கெல்லாம் தேதி ஒன்று உருவாச்சு. அக்கினிய சாட்சி வச்சு கைவிரலை சேர்த்து வச்சு, இன்பம் துன்பம் இரண்டிலுமே இணைந்திருக்க முடிவாச்சு. பள்ளியறை பள்ளியிலே படிக்க இன்ப வேதம், பிள்ளை மனம் செல்வங்களை அள்ளி தந்த கீதம். இது பழங்கால பாதை, ஒரு சுக வாழ்வின் கீதை. ஏழு ஜென்ம வந்த மனைவி என்பது. இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? சந்தனத்து மழை அடிக்க, சந்திரனும் கொடை பிடிக்க, செங்கமலம் சூரியன் போல் செல்ல மகன் பிறப்பானே. தங்கத்தில் துளி கட்டி வைரத்தில் மாலை கட்டி, கத்தி வரும் பாதத்துக்கு முத்து மணி தொடுப்பேனே. துள்ளி வரும் பிள்ளை நிலா தூய கங்கை மீன், செம்பவளம் வாய்த்திருந்தால் சீருக்கு சிதறும் தேனே. நான் பெயர் சொல்லத்தானே பிறக்கும் ஒரு மானே. ஏழு ஜென்ம வந்த மனைவி என்பது. இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சந்தோஷமே, ஒரு வானம் நிலவும் பிரிந்து வாழுமா? ஏழு ஜென்ம வந்த மனைவி என்பது. இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது?